வர்ஷினி வருமா வராத வர்ஷினி? அப்போ பிரேக் பிடிச்சிருக்கோம்ல வர்ஷினி? அப்போ நிறுத்தி செகண்ட் கியர் போட்டு மெதுவாக வந்திருக்கலாமே வர்ஷினி? அவருக்கு என்ன பிரச்சனையோ, நீ எப்படி 5வது கியர் போட மாட்டேங்கிற அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நீ தான் எக்ஸைட்டர் மிதிக்கிற, நான் ஒன்றும் பண்ணல. ஸ்பீடை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஆக்சிலேட்டரை என்னமோ சொல்கிறேன் சொல்லி 3வது கியர் போடுங்க வச்சு. நீங்கள் எக்ஸைட்டர் மிதிச்சிங்கன்னா நான் கீரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸைட்டர் மிதிக்காமல் இருந்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் பிரியுங்க. சின்ன ரவுண்டாக நான் சுற்றலாமா பெரிய ரவுண்டாக நான் சுற்றலாமா வச்சு? பெருசே சுற்றிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டோம்னா கிளச்சு பிரேக் பிடிக்கலாம். அப்படியே செகண்ட் கியர் மெதுவாக போட்டு புத்தனாக ஓடிடலாம். இங்கே வரணும், லைட்டாக வரணும். என்ன போயிடலாம் என்ன போய்க்கலாம் சொல்லுடா வரிசை. ஏப்பா இந்நேரத்தில் இங்கே தான் வரியாப்பா கேட்கலாமா? தொழிலதிபர் அப்படி இப்படி ஏதோ வண்டியில் போயிட்டு தான் இருக்கும். இந்த புள்ள தாங்க புயல் போட்டில் போயிட்டு இருக்கிறீங்களா? ஏட்டி பார்த்துக்கலாம் இல்லை சத்தியமா நல்லா தான் ஓட்டுற வச்சு. நீ அந்த சின்ன பயம் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். ரோடு காலி நான் பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. மும்பை பைபாஸ் ஏறிட்டோம்னு வச்சுக்கோ, லாரி ஒன்று வாங்கிட்டு அங்கேயே குறுக்க தான் வருவானுங்கண்ணா. அங்கே ஆட்டோவில் வருவானுங்கண்ணா. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் நீ ஓட்டி முடிச்சிட்ட. இப்போ அந்த பொண்ணு ஓட்ட வேணாம்.